ஹனீஸ் தான் உங்கள் வுட்லாண்ட் ஏஞ்சல் ஏற்கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரிஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு தீஜுன் வந்து நம்மளுடைய நெய்கிட்ட வாமா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, எப்படி நீங்களும் நானும் ஒரே ஜென்ரேஷனில் வருவோம் அப்படின்னு. ஹீரோயின் ஒன் ஜென்ரேஷனா, அவ கூட சண்டை போடும்போது மட்டும் சரின்னு சொன்னேன், இப்போ என்கிட்ட என்னோட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடும்போது சரின்னு சொன்னேன், இப்போ என்கிட்ட சண்டை போடும்போது முடியாதுன்னு சொல்கிறியா? வா வா உனக்கும் அதே 3 ஸ்ட்ரைக் தான், கரெக்டாக செஞ்சிடு அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. உடனே நெய்யும் அப்படி இப்படின்னு எப்படியோ போராடுறாரு. ஹீரோ மேலே ஒரு தாக்குதல் கூட இல்லை. ஹீரோ செம்ம காண்டாய் ஹீரோயினுக்கு செஞ்சதுக்கு அப்படியே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி அவரோட பிளேடையே உடச்சி அவர் கழுத்தில் கத்தி வச்சிடுறாரு. ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை திரும்பி பார்க்க ஹீரோயின் வந்து ஹாப்பியாகவும் இருக்காங்க, நான் தோத்துட்டுமேன்ற கவலையிலையும் இருக்காங்க. இப்போ தேர்ட் பிரின்ஸ் பார்த்துட்டு இப்போ வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நெய்யும் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோவுக்கு வந்து அந்த ஏற்கனவே அந்த ஒரு காயம் இருக்கும்ல, உள்காயம், ட்ரீம்லேருந்து வந்தப்போ இருந்த காயம், அது வந்து இன்னும் அதிகமாக வலிக்குது. இருந்தாலும் அவர் வெளியே காமிச்சிக்கவே இல்லை. இங்கே வந்துட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ஜிலானும் 4th அங்கிளும். அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு, நீ ஜெயிச்சிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. அப்போ வந்து நம்மளுடைய டீமன் லார்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஆட்கள் காணாமல் போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட தேர்ட் பிரின்ஸ் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு, என்னப்பா உனக்கு காயப்பட்டிருந்துச்சு, திரும்ப இப்படிலாம் பண்ணுறியே அப்படின்னு. பரவாயில்ல, ஹீரோயினோட சந்தோஷத்துக்காக எது வேணாலும் செய்யலாம், நீ வேணால் தயாராக இருந்துக்க, இன்னும் கொஞ்ச நாள். இதே வந்து சங்கியோக்கு இப்படி நடந்தால் நீ விட்டுருவியா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாரு. சரி தயாராரு, இப்போ ஒரு பெரிய செரமனி நடக்க போகுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கிளம்பி, ஹீரோயினுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸும் செம்ம ஹாப்பியாக சிரிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா யானை கூப்பிட்டு நம்மளுடைய டீமன் லார்ட் சொல்கிறாரு, இங்கே பாரு நிறைய விஷயங்கள் நடக்குது, அதில் வந்து எப்போவுமே நீ தான் வந்து நம்மளுடைய ஜீஹோவை காப்பாற்றணும், நான் அவளை கொண்டு போய் ஸ்கை கிங்டமில் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஸ்கை கிங்டமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ரெட்சியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி தீஜுன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யானை கூப்பிட்டு திரும்ப அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு நான் அவங்கள விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், கடைசியாக நான் உன்னை தான் நம்புகிறேன், எனக்கு ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா நீ தான் ஜீஹோவையும் இந்த கிங்டமையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சரின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் வந்து வாழ மட்டும் செய்ய முடியாது, உன்னோட புத்தியையும் செயல்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்மளுடைய வில்லியை கட்டுறாங்க. அவங்க எல்லாரோடையும் எலும்பு குடுமாரி ஆக்கி வச்சுருக்காங்க அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி. அப்போ நெய் வராரு. நெய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஹைடிங் செரமனிக்கு போனேன், ஆனால் வந்து தீஜுன் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு. அவன் பவர்ஃபுல்லாக இருக்கானா அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு இனிமேல் 200 பேர் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டுறாங்க. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் அவங்களோட அப்பா அம்மாவோட உட்காந்துருக்காங்க. ஹீரோயினோட அப்பா அம்மாவோட. எப்படிப்பா நீ லவ் பண்ண அப்படின்னு சொன்னா, கண்டதும் காதல் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அந்த ஜிலனோட அசிஸ்டன்ட் பறவையே ஷாக் ஆகிடுது, என்னடா சொல்கிறேன் இவன் அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் செய்கிற அந்த ஸ்வீட் அண்ட் ஷோர் ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் அம்மாவும் ஆமாம் அதை நல்லா செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து மருமகனை பற்றி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தா, அதனால தான் நாங்கள் இத்தனை நாள் சொல்ல எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிடு, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நாள்லேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம், 10-15 நாள்லேயே அப்படின்னோடனே இவங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாக் ஆனாலும் இப்போ ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நான் அவங்க அப்பாவுக்கு சம்மதம் இல்லை போல். அவர் அப்படியே அமைதியாகவே இருக்கவும் ஹீரோயின் பார்த்து வருத்தப்படுறாங்க. அதே இங்கே பார்த்தீங்கன்னா 200 பேர் கேட்டாங்கல்ல, அதனால் நெய் வந்து தன்னுடைய பவர்ஸ் மூலயமா ஜென்ரல்ஸ் எல்லாமே பிடிச்சி வில்லிக்கு கொடுத்துட்றாங்க. இந்த விஷயம் நம்மளோட டீமன் லார்டுக்கும் தெரியுது. இங்கே ஹீரோவையும் ஜிலானையும் கட்டுறாங்க. ஜிலான் வந்து இப்போ அவங்க அப்பாவுக்காக பேச வந்திருக்காரு, ஹீரோயினோட அப்பாக்காக. அவர் சொல்கிறாரு, ஏயா ஒரு ப்ரேஷியஸான பொண்ணு, அவங்களுக்குன்னு முக்கியமாக இருக்க ஒரு பிரின்சஸை நீ தபக்குன்னு கேட்டால் எப்படியா அவங்க பக்கத்து போயிடாதே அப்படின்னு. என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ என்ன அதுக்காக தருவேன்னு கேட்குறாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க? ஆமாம் நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டா நீங்களாம் என்னை விட பெரியவங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஜிலனுக்கு செம்ம ஹாப்பி. ஆமாம் நீ என்னை விட பொசிஷனில் கீழே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஒன்றுமே சொல்லலை. சரி நான் ஹீரோயினுக்காக என்ன தருவேன் தானே கேட்டேன். அவள் ரொம்ப லைவ்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுவா, சுதந்திரத்தை நான் அவளுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னோடனே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு நம்ம ஜிலான். உடனே ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க? எங்கள் அப்பா உடனே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ போய் ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குறாரு. அவர் அழகாக படுத்துட்டு இருக்காரு. அப்போ இவங்க வந்து கேட்குறாங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கக்கிட்ட ராவடி பண்ணவும் அவர் இழுத்து பக்கத்தில் வச்சு நெத்தியில் ஒரு நல்ல ஒரு டீப்பான கிஸ்ஸான கொடுத்துட்டு, சரி டயர்டாக இருப்பேன் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் அழகாக படுத்து தூங்குறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு செடியை வச்சு இவரும் அவங்கள டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரெண்டும் சந்தோஷமாக தூங்குது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா சங்கி வந்துட்டு ஸ்கை கிங்டமில் வந்துட்டு ஹைட் செரமனியில் என்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்மளுடைய ஜீ இருக்காங்களே, அவங்க வந்து நம்மளோட ஹீரோவை பார்க்குறதுக்காக வராங்க. அங்கே வந்து எல்லாம் துரத்தி விட்டுறாங்க. இங்கே பாருங்கள் ஹீரோ இங்கே இல்லை, ஹீரோ வந்துட்டு பிஹாய் சங்லிங்க்கு போயிருக்காரு, அதுதான் ஹீரோட இடம். அந்த
பேலஸ்க்கு தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜி வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டே போகிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜீஹோவும் அங்கே தான் இருப்பாங்க. ஜீஹோ அதை கேட்டுட்டு அப்போ அவருக்கு வந்து அவங்களோட தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த தீவு, ரொம்ப அழகான தீவு. இந்த மரத்தை தான் வந்துட்டு ஹீரோவோட பவர்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கு இந்த பூக்கள் தான். இதை வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அழகாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து இது நம்ம இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோமு, இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதை நம்ம இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் அமைதியாகவே பார்க்க ஏங்க அப்படின்னோடனே நீ இது நம்ம வீடுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவனை. ஆமாம், நம்ம ரொம்ப நாள் இருக்கணும், அது நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கே, நீங்கள் ஏன் தாயிலேயே இருந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் தனியாக இருந்தேன் அதனால தான் அப்படின்னு நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. டீமன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீமன் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெட்சியில் ஏதோ பிரச்சனை, இங்கே வந்து ஜென்ரஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் தன்னோட பவர்ஸை வச்சு அதை சரி பண்ண பார்க்குறாங்க. யானும் டீமன் விளாடும். அப்போ வந்து நம்மளுடைய வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இத்தனை நேரம் நம்மளுடைய நீ சேர்த்து வச்சுருந்த பவர்ஸ் எல்லாம் எடுத்து இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக மாறிடுறாங்க. அப்போ வந்து யானும் நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோட அசிஸ்டண்ட் வராங்க. அவர் வந்து கேட்குறாரு என்ன ஆச்சு, என்ன ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்னு சொன்னீங்களே அப்படின்போது இவர் தனியாக கூட்டிகிட்டு போய் நம்ம டீமன் லார்ட் சொல்கிறாரு இங்கே யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறாங்க, இங்கே யாரோ ஒருத்தங்க ட்ரேடர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உளவாளிகள் அப்படின்ட்டு. நம்மளோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அந்த டேட்டை. அப்போ வந்து ஃபிஷ்ஷு செய்கிறாங்க, ஷோர் அண்ட் ஸ்வீட் ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷை வந்து ஹீரோயின் வந்து ஹீரோக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தராங்க. இவங்க டேஸ்ட் பார்க்குறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் இன்னும் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு தான் ஹீரோவே சாப்பிட வைக்கிறாரு. அவ்வளோ நேரம் அவர் சாப்பிட்ருக்கவே மாட்டார். அந்த சமயத்தில் ஒரு பேர்டு வருது, அந்த விஷயத்தையெல்லாம் அது சொல்லுது இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்டதெல்லாம். ஆனால் ஹீரோயின்ட்டு அவர் வந்து இன்விடேஷன் அடிச்சாச்சு, இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு ஹீரோயின் அப்படியே சுகமாயிடுறாங்க. சரி இந்த ஒரு நாள் நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறாங்க, ஐஸ் பாய் விளையாடுறாங்க. அப்போ ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் தெரியலன்னு சொன்னவர் 2வது தடவை பிடிச்சிடுறாரு. அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டம் விடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப போர் அடிக்குது போல், அவர் காத்தையே நிறுத்திடுறாரு. ஹீரோயின் அப்படியே ரொம்ப கோவமாயிடுறாங்க. அவர் திரும்ப பெட்டல்ஸ் எல்லாம் விழ வைக்கவும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அந்த பறவை ஒன்று இருக்கும், ஃபீனிக்ஸ் பறவை, ஒரு குட்டி பறவை. அந்த பறவை வந்து சூப்பராக டான்ஸ் ஆடும். அதை பார்த்தோன்னே எனக்காக டான்ஸ் ஆட வைங்களேன், நீங்கள் எனக்காக டான்ஸ் ஆட வச்சிங்கன்னா நான் உங்களுக்காக டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்லவும் உடனே அவர் பார்க்குறாரு, நீ இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்ட, இனிமேல் நீ எப்பவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் வந்துட்டு எனக்கு டான்ஸ் ஆட வைங்கன்னு கேட்டோன்னே சரி நீ ஃபஸ்ட்டு எனக்கு டான்ஸ் ஆடினா அப்போ தான் உனக்கு டான்ஸ் ஆட வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொஞ்சம் மட்டும் தான் ஆடுவேன், ஏன்னா எனக்கு பாட்டு இல்லை அப்படின்னு நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கொங்கு இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து வாசிக்கிறாரு. ஏங்க உங்களுக்கு கொங்கு கூட வாசிக்க தெரியுமானே, உனக்கு தெரியாமல் உன் புருஷனுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரா. என்னது ஹஸ்பண்டா, அது வந்து இத்தனை நாள் தீஜுனே கூப்பிட்டு எனக்கு இது வியடாக இருக்குங்க அப்படிங்கிறாரு. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லும் போது இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவர் கணத்தை பிடிச்சி நல்லா கிள்ளி விட்டு நீ என்ன சொன்னேன்னா அப்படின்றாங்க. இல்லை நான் எங்களை இனிமேல் ஹஸ்பண்டே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. அவர் வாசித்து அவங்க டான்ஸ் ஆடும்போது தான் அவர் நினச்சி பார்க்குறாரு, நீ என்னை ரொம்ப ஈர்க்கிற, உன் கண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட அவங்களும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹக் பண்ணோன்னே பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவங்கள கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டீமன் வேர்ல்டை கட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லி இருந்துட்டு சீக்கிரமாக நீ போய் நம்மளுடைய டீமன் லாடையும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏச்சின்ட்டு ஏந்திரிக்கிறாரு. டெஸ்டினி லாடுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டைம் தான் அவங்களுக்கு வந்து பவர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின்ட்டு வந்து சொல்ல ஹீரோயின் அவங்களுடைய வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இல்லை நான் தான் வந்து பவர்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்டினி லாடு நீங்கள்லாம் முடிவு பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட இவங்க வந்து நீங்கள் ஜெலஸ் ஆக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவனை யார் பார்த்துப்பா அப்படின்னோடனே அவர் என்னையை தான் காப்பாற்றினாரு, நான் என்னோடய பவர்ஸை கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் தான் எப்போ என் கூட இருப்பீங்கன்னா நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். வந்துட்டு அந்த இப்போ ஹீரோயின் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஷோர் அண்ட் ஸ்வீட்டு ஃபிஷ்ஷு, அதை வந்து இப்போ ஹீரோவாகவே செய்கிறாரு. அப்போ வந்து அவங்க பழைய நாட்களில் நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயின் மெய்டாக இருந்தாங்களே அதை நினச்சி பார்த்துட்டு அவங்க செய்கிறாங்க. நல்ல விதமாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்லான்னு வரும்போது அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சொன்னோடனே ஹீரோ வந்துட்டு மேலே நிமிர்ந்து பார்க்குறாரு. உள்ளே வந்தோடனே ஹீரோயினை தேடுறாரு. ஹீரோயின் அந்த பக்கத்தில் வந்து ஒரு சூப் செஞ்சுட்டு வராங்க. அப்போ ஹீரோயினை நல்லா ஹக் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுறாரு. உடனே ஹீரோயினோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்துடுவார்லம்மா அப்படின்னோடனே அவருக்கு ஒரு முக்கியமான வேலை, கண்டிப்பாக காலையில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஸ்கேலை மட்டும் வந்து வச்சுட்டு போகிறார் நம்ம அசிஸ்டண்ட்டு. அதே இடத்துல அந்த மேலே இருக்க மேகத்தில் வந்து பனிமூட்டமாக இருக்கும்ல, இவங்க முன்னாடி கூட ஒரு இடத்துல காயப்பட்டாங்களே, ட்ராகன் கூட இறந்து போச்சு, அந்த இடத்துல இப்போ ஜீஹோ இருக்காங்க. அவங்கள
பார்த்தோன்னே இவர் இருந்துட்டு எதுக்கு இதை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எங்கள் அப்பா கொடுத்தது இல்லையா, அதுக்காக தான் நான் உங்களை சம்மன் பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுத்த கடமையை காப்பாற்றுங்க, நான் ஒரு தடவையாவது உங்களுடைய இதில் வேலை செய்யணும், இனிமேல் நான் அங்கே இருக்கணும் எப்போவுமே அப்படின்னும் போது இல்லை அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அவருக்கு நான் உதவி செய்கிறேன் ஒன்று கூடலாம் வச்சுக்க முடியாது அப்படின்னோடனே சரி இதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீங்கள் உங்கள் பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னோடனே இதை கேட்டால் உங்கள் அப்பா சந்தோஷப்படுவானா அப்படின்னு கேட்டோடனே அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ்ஸில் காத்துட்ருக்காங்க, ஆனால் ஹீரோ வரவே இல்லை. நம்மளுடைய ஹீரோட அசிஸ்டண்ட் அவர் வந்துருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை வந்து கேட்குறாங்க, இவங்க இல்லை வந்துருவாங்க, ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு நம்மளுடைய யான் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ எப்போவும் எல்லாருக்கிட்டையும் தன்மையாக நடந்துக்கணும், நீ தான் அடுத்ததாக இருக்கணும், ஜீஹாவும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கேருந்து வந்து சொல்கிறாங்க ஒருத்தங்க, இந்த மாதிரி ஜீஹோ தூக்கிட்டு ஹீரோ வராருன்னு. ஹீரோ வந்துட்டாருன்ற விஷயம் வில்லிக்கும் தெரிய வருது. ஹீரோயின் நம்மளுடைய ஜீஹோ வந்துட்டு ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, இப்போ நான் இவங்க அப்பனுக்கு கொடுத்த வாக்குக்காக நான் இவளை வந்து சரி பண்ணிடுவேன், இவளோட ஃபுல் பாய்சனையும் நான் எடுத்துக்கிறேன், ஆனால் இனிமேல் இவ என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது அப்படின்றாங்க. அந்த டீமன் லார்ட் ஏதோ சொல்ல வரும்போது போது நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னோடனே ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே இவங்க அப்பா வந்து திட்டுறாரு, என்ன ஹீரோயின் என்ன நடக்குதுங்க அப்படின்னே. இவங்க சொல்கிறாங்க அவர் ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காரு அப்படின்ட்டு. இல்லை ஜீஹோவை தூக்கிட்டு அவர் டீமன் வேர்ல்டுக்கு போயிருக்காரு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயின் டீமன் வேர்ல்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ ஜீஹோவோட ஃபுல் பாய்சனை எடுத்துகிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து ரெட்சியில் ஏதோ பிரச்சனைன்னு அவர் அங்கே பார்க்க போய்ட்றாரு. யானை கூப்பிட்டு ஹீரோயின்ட்டு சொல்லிடு எனக்காக வெயிட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு செர்மனி முடிஞ்சோடனே அங்கே இருக்க சொல்லி நான் வந்துடுறேன்ட்டு. அப்போ வந்து ஜீஹா அழுகுறாங்க. அப்போ ஹீரோ யானை கூப்பிட்டு நீ ஜீஹா ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் சொல்கிறாரு. யான் வந்துட்டு ஜீஹாவை பார்க்குற விஷயத்தில் ஹீரோயின்ட்ட போய் சொல்ல சொன்னார்ல ஹீரோ, அந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுடுறாங்க. ஹீரோயினும் நம்மளுடைய அசிஸ்டண்ட்டும் வந்து ஜீஹாவோட அண்ணாவை பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு ஆமாம் இப்போ தான் ஜீஹாவை தூக்கிட்டு வந்தார், இப்போ தான் வெளியே போயிருக்காருன்னு சொல்ல அவங்க வந்து ஹீரோயின் வந்து சரி நான் இனிமேல் என்னை வந்து பார்க்குறதுக்கு அங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவோம். கரெக்டாக நீ வரவும் சரியாக போயிடுச்சு. நீக்குள்ளே இப்போ வெளியே தான் இருக்காங்க. அவங்க வந்து மிரட்டுறாங்க, நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ வந்து ரெட்சி இருக்க இடத்துக்கு வந்து நீயை வந்து கட்டி போட்டுடுறாரு. அந்த சமயம் கரெக்டாக அவங்க அசிஸ்டண்ட் வராங்க, டீமன் லார்டை அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் இங்கே காட்டுறாங்க வில்லி வந்து தன்னோட டீமன் லார்டை கொண்டுட்டதுனால ஃபுல் பவர்ஸும் வந்து அவங்க அங்கேருந்து விடுதலை பெற்றுறாங்க. ஜீஹோவையும் யானையும் காட்டுறாங்க. யான் வந்து சொல்கிறாரு, நீ எனக்காக காத்திருக்க வேணாம், ஹீரோக்காகனாலும் யாருக்காக வேணாலும் காத்துரு, ஆனால் நீ இங்கேயே இரு, நான் அங்கே பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆறுதல் படுத்திட்டு அங்கேருந்து போகிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.